இயக்குனர் ஸ்ரீதர் இவரோட படங்கள் எல்லாமே வந்து சிறப்பான படங்கள். பழம்பெரும் இயக்குனர் ஸ்ரீதர் அந்த காலத்தில இயக்கிய படங்கள் முதற்கொண்டு 80ஸ்ல இவர் இயக்கிய படங்கள் வரை எல்லாமே சிறப்பான படங்கள். அந்த அந்த காலத்தில எம்எஸ்வி உட்பட அந்த கால இசையமைப்பாளர்களிடம் பணியாற்றிய அ ஸ்ரீதர் பின்னாட்களில் அதாவது 80ஸ்ல இளையராஜா வந்த பிறகு இளையராஜாவுடன் அதிக படங்களில் பணியாற்றினார். இளமை ஊஞ்சல் ஆடுகிறது, நினைவெல்லாம் நித்யா, நானும் ஒரு தொழிலாளி, தென்றலே என்னை தொடு, தந்துவிட்டேன் என்னை. இப்படி நிறையா படங்கள்ல வந்து இளையராஜாவோட பணியாற்றினாரு. இளையராஜாவோட பணியாற்றினது வந்து அவருக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அது இளையராஜாவும் அவருக்கு சிறப்பான பாடல்கள எல்லா படத்துலயுமே போட்டு குடுத்தாரு. எந்த படத்துலயும் வந்து அப்புறம் இன்னொரு படம், ஒரு ஓடை நதியாகிறது. இப்படி எண்ணற்ற படங்கள்ல இளையராஜாவோட ஸ்ரீதர் பணியாற்றினாரு. இதில வந்து அந்த இனிய உறவு பூத்தது அப்படின்னு ஒரு படத்த வந்து ஸ்ரீதர் வந்து 1987ல இயக்கினாரு. அந்த படத்துல வந்து இளையராஜா பாடல்கள் எல்லாம் போட்டு குடுத்திருப்பாரு. இந்த படத்துல வந்து எல்லா பாடல்களுமே நல்லாருக்கும். இந்த படம் என்ற ஆடையில் சிட்டுக்கள் ஆடட்டும் அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. ஓர் பூமாலை அதில் தேனும் வேலை அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. மொட்டு போல சிட்டு போல அப்படின்னு ஒரு பாட்டு ஒண்ணு இருக்கு. எங்கே எங்கே சுகம் எங்கே ஒரே கேள்வி என்னோடுதான் இங்கே இங்கே அப்படின்னு சித்ராம்மா பாடின ஒரு பாட்டு ஒன்று இருக்கு. படத்தில் முக்கியமாக ஒரு பாட்டு சொல்லணும். அந்த பாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ரொம்ப ஃபாஸ்ட் ஃபீட்டாக ஒரு பாட்டு ஒன்று ஆரம்பிக்கும். தொட்டாலே போதும் கல்யாணம் ஆகும் பட்டான மேனி பன்னீரில் ஆடும் மந்தார பூக்கள் பாடுது சங்கீதம் தான் அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாட்டோட ஃபீட் எப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் சரணம் வந்து ஒரு மாதிரி இருக்கும். சின்ன சின்ன பொண்ணு என்ன காதலிக்க, திக்கி திக்கி வந்து வந்து தோழணைக்க அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும். இந்த பாட்டோட 2வது சரணம் ரொம்ப ஸ்லோவா போகும். சின்ன சின்ன சோலைக்குயில் என்னை கொஞ்சம் சீராட்டினாள், சுகங்கள் லயங்கள் ஸ்ருதியோடு சேர அப்படின்னு இளையராஜா மட்டும் தான் இந்த மாதிரியான முயற்சிகள எடுப்பாரு. ஏன்னா, நிறையா பாடல்கள் வந்து முதல் சரணம், முதல் பல்லவி, கடைசியில முடியிற பல்லவி, முதல் சரணம் அடுத்த சரணம் எல்லாமே வந்து ஒரே மாதிரியே இருக்கணும் அப்படின்னு தான் நெனைப்பாங்க. எல்லா பாடல்களுமே அப்படிதான் இருக்கும். சில பாடல்கள்ல இளையராஜா இப்படி இருந்தா என்ன அப்படின்னு சொல்லி வித்தியாசம் காட்டியிருப்பாரு. அது அந்த மாரி அமைஞ்ச ஒரு பாடல் தான் இந்த பாட்டு. ஃபர்ஸ்ட்டு சரணம் ரொம்ப ஃபாஸ்ட்டா போகும். சின்ன சின்ன பொண்ணு என்ன காதலிக்க அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு, 2வது சரணம் சின்ன சின்ன சோலைக்குயில் என்னை கொஞ்சம் சீராட்டினாள், சுகங்கள் லயங்கள் ஸ்ருதியோடு சேர அப்படின்னு ஒரு பாட்டு அ முடியும். இந்த மாரியான வித்தியாசமான முயற்சிகளை இளையராஜா மட்டும் தான் நிறையா படங்கள் எடுத்திருக்காரு. இந்த மாரி நிறையா பாடல்கள் அவர் வந்து போட்டிருக்காரு. அதில ஒரு சாம்பிள் தான் இந்த பாடல்.